வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா ரிலேஷன்ஸ் பார்த்தோம், எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்லாம் போட்டோம். எக்ஸசைஸ் ப்ராப்ளம் போகிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரே ஒரு ரிலேஷனை மட்டும் நம்ம பார்த்துவோம். என்னென்னா நல் ரிலேஷன். நல் ரிலேஷன் என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்மகிட்ட ரெண்டு செட் இருக்கு வச்சுக்கலாம். ஏன்னு ஒரு செட் இருக்கு. ஓகே, அதை என்ன பண்ணுவோம், நம்ம ஈவன் நம்பர்ஸ் 2, 4, 6, 8 அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்ற செட்டில் ஈவன் நம்பர்ஸ் வச்சுக்கலாம். பின்னு இன்னொரு செட் இருக்குன்னு வச்சுக்கோம். அதில் என்ன பண்ணுங்க, 1, 3, 5, 7 ஆட் நம்பர்ஸ் போட்டுக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 6ங்கிற ரிலேஷன் தானே ஈக்குவல்ஸ் டு 6ங்கிறது ஈக்குவல்ஸ் டு அப்படிங்கிற ரிலேஷன் டிஃபைன் பண்ணுவோம். எதுக்கு? between a and b. r is the relation from a to b. ஈக்குவல்ஸ் டு போடுவோம். இப்போ இங்க 2 is not equal to, பாருங்க இங்க இருக்கலாம் ஈவன் நம்பர், அங்க இருக்கலாம் ஆட் நம்பர், எதுவுமே எதுக்கும் ஈக்குவலா இருக்காது. அப்ப இந்த r என்னவா இருக்கும்னா எம்டி செட்டா போயிடும். r எம்டி செட் எப்படி எழுதலாம், இப்படி எழுதலாம். சோ r ல யாருமே இருக்க மாட்டாங்க. சோ இந்த r க்கு பேர் தான் என்னது, null relation, because no element in a is related to any element in b. Therefore the relation is called a null relation. சரியா? அந்த ரிலேஷன்ல எந்த ஒரு செட்ல எதுவுமே வராது, ஆர்ல எதுவுமே வராது. ஸோ இதுதான் நல் ரிலேஷன். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கப்புறம் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் ரிலேஷன்ஸ்ல உள்ளதெல்லாம் போட்டுடலாம். ஓகேவா? ஓகே ஓகே. எக்ஸசைஸ் 1.2 கொஸ்டின் நம்பர் 4. Represent each of the given relations by A, an arrow diagram, B, a graph, and C, a set in roster form wherever possible அப்படி நம்ம கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக ரெண்டு கொஸ்டின், அது நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் மட்டும் போடுறோம். அதை நம்ம என்ன கொடுத்துருக்கோம், அவனே கொடுத்துருக்கான் given relations அப்படின்னு கொடுத்துருக்கான். given relations கொடுத்துருக்கான். அப்போ கொடுத்துருக்கிறது ரிலேஷன் தான். அதனால நம்ம என்ன பண்ணோம், அதை இந்த செட்டை வந்து நம்ம R1 எழுதிக்கலாம். ரிலேஷனை R1 அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த செட் வந்து நமக்கு செட் பில்டர் ஃபார்ம்ல இருக்கு. செட் பில்டர் ஃபார்ம்ல அது டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் இருந்தாலும் இந்த கண்டிஷன் தான் நம்ம பார்க்கணும். சரியா? கண்டிஷன் தான் பார்க்கணும். இப்போ நமக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ற இதெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், when y ஓட வேல்யூ பாருங்க 1, y 1 இருந்தா என்னவா இருக்கும், when y is equal to 1, x என்ன ஆகும், 2 ஆகும். when y is equal to 2 ஆகுது வச்சுக்கோங்களேன், when y is equal to 2, x வந்து 4 ஆகும். x வந்து 4 ஆகும். when y is equal to 3 ஆகுது வச்சுக்கோங்களேன், 3 ஆகுது வச்சுக்கோங்க, 2 3s are 6, x வந்து 6 ஆகும். when y is equal to 4 ஆகுது வச்சுக்கோங்க, x வந்து 4 2s are 8. ஸோ அந்த கண்டிஷன் நமக்கு, இந்த கண்டிஷன் தான் இம்பார்ட்டன்ட். x is equal to 2y, இதான் கண்டிஷன். இந்த கண்டிஷன் எழுதிடும். y 1 இருந்ததுன்னா 2 1s are 2, y 2 இருந்ததுன்னா 2 2s are 4, y 3 இருந்ததுன்னா 2 3s are 6, x வந்து 6 ஆகும். y 4 இருந்ததுன்னா 2 4s are 8. ஓகே, இப்போ நம்ம இந்த கண்டிஷன்ல இருந்து y வேல்யூஸ் எல்லாம் கொடுத்து x கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இத வச்சு இந்த r1 எழுதிடலாம். நம்ம வாட் இஸ் r1? r1 is, பாருங்க 2, 1 அதை எழுதிடலாம். 2, 1. அடுத்தது என்ன பண்ணலாம், x 4, 2, 4, 2. இப்போ நான் ஏன் இப்படி எழுதுறேன் பாருங்க, நமக்கு இது x, y தான் r1. ஆர்டர்ட் பேர் x, y. ஸோ x, y, x, y. இப்போ 6, 3 இங்க எழுதலாமா அப்படின்னா எழுத மாட்டோம். ஏன் தெரியுமா, x ல யார் இல்ல பாருங்க, 6 இல்ல. ஸோ அதனால இதை எழுத மாட்டோம், இந்த பேர் எழுத மாட்டோம். அதே மாதிரி இதையும் எழுத மாட்டோம். 8, 4 எழுத மாட்டோம், because there is no 8 in x. ஸோ இப்போ இதான் என்னது நமக்கு r1. ஸோ இப்போ கொஸ்டின் நம்பர் c இருக்கு இல்லையா, a set in roster form. ஸோ இதான் சொல்யூஷன் ஃபார் c கான சொல்யூஷன் எழுதிட்டோம். இப்போ இந்த ஆரோ டயகிராமும் நம்ம பண்ணிடலாம். ஆரோ டயகிராமும் பண்ணிடலாம். இப்போ a கான ஆன்சர் எழுதுவோம் பாருங்க. வாட் இஸ் a? x ஓட வேல்யூஸ் என்னலாம் பாருங்க. xங்கற இத xங்கற செட்டா வச்சுக்கோங்களேன். இது 2 3 4 5, 2 3 4 5 இது செட்டா வச்சுக்கோங்க. இது என்ன வச்சுக்கோங்க, இது yங்கற செட்டா வச்சுக்கோங்க. இந்த yங்கற செட்டா வச்சிட்டா 1 2 3 4, 1 2 3 4 yங்கற செட்டா வச்சுக்கிட்டீங்க வச்சுக்கோங்க.
2, 1. ஸோ 2லேருந்து 1க்கு என்ன பண்ண ஒரு ஆரோ மார்க் பண்ணும், ஆரோ டயக்ராம். அப்புறம் 4, 2, 4லேருந்து 2க்கு என்ன பண்ண ஒரு ஆரோ டயக்ராம். அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஆரோ டயக்ராமா ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு. யார் இந்த R1. இப்போ ஒன்னே ஒன்று தான் பண்ணணும். நம்ம என்ன பண்ணணும், அடுத்தது கிராஃபை எழுத சொல்கிறோம். அதையும் நம்ம எழுதிடலாமா? இப்போ இதை கொஞ்சம் அழிச்சிருப்போம். இப்போ இந்த கிராஃப் எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டர்டு பேர் இருந்தாலே போதும். ரிலேஷனில் தான் கிராஃப் எழுதுறோம். என்ன பண்ணுங்க, ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டுக்கோங்க, நம்பர் லைன் போட்டுக்கோங்க. இது என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ் ஆக்சிஸ், இது என்ன போட்டுக்கோங்க, ஒய் ஆக்சிஸ். ஸோ திஸ் இஸ் சொல்யூஷன் ஃபார் பி. இப்போ இங்கே என்ன இருக்கு, 2, 1. ஸோ எக்ஸ் வந்து 1, 2, ஒய் வந்து ஸோ இந்த பாயிண்ட் இருக்கும். இது என்னது 2, 1. அடுத்தது 4, 2. ஸோ எக்ஸ் வந்து இது 2, இது 1. அதுக்கப்புறம் இது 2ன்னு வச்சுக்கோங்க. 4, 2. ஸோ 3, 4. இந்த லைனும் இந்த பாயிண்ட் என்னது, திஸ் இஸ் 4, 2. ஸோ அப்போ இதுதான் என்னது, இந்த கிராஃப். இந்த பாயிண்ட்டும் இதான் என்னது, கிராஃப் ஆஃப் வாட், த ரிலேஷன் R1. சரியா? ஓகேங்களா? இப்போ அடுத்த சப்டிவிஷன் போடுவோம், சப்டிவிஷன் 2 போடுவோம். ஓகேவா? ஓகே. இப்போ அந்த क्वेश्चन நம்பர் 4. பட் சப்டிவிஷன் 2 பாத்தீங்கன்னா இதுவும் ரிலேஷன் தான். அத ஒரு செட்டா எழுதிடலாம். ஆர்டர்டு பேர்ஸ் x, y. கண்டிஷன் பாருங்க, y x + 3. பட் x and y என்னது, நேச்சுரல் நம்பர்ஸ் less than 10. நேச்சுரல் நம்பர்னா தெரியும், 1 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ நம்ம அந்த கண்டிஷன் எடுத்துக்கலாம். நமக்கு என்ன கண்டிஷன், y x + 3 தான் கண்டிஷன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், when நேச்சுரல் நம்பர் சொல்லியிருக்காங்க இல்லையா, அதனால நான் என்ன பண்ணுவேன், x க்கு 1 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். when x 1 ஆ இருந்தா y என்னவா இருக்கும், y வந்து 4 ஆயிடும். அதே மாதிரி when x is equal to 2 ஆ இருந்ததுன்னா y வந்து என்ன ஆயிடும், உங்களுக்கு 5 ஆயிடும். when x is equal to 3 ஆ இருந்ததுன்னா y வந்து 6 ஆயிடும். 3 + 3 6. when x is equal to 4, இங்க 4 கொடுங்க, 4 + 3 7. so y is equal to 7. சரியா? அதுக்கப்புறம் when x is equal to 5 ஆ இருந்தது வச்சுக்கோங்க, இங்க 5 கொடுத்தீங்கன்னா 5 + 3 8. so y is equal to 8. அப்புறம் when x is equal to 6 ஆ இருந்தது வச்சுக்கோங்க, 6 + 3 9. so y is equal to 9. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், when x is equal to 7 ன்னு தருவேன். 7 + 3 என்ன ஆகும் உங்களுக்கு, 10 ஆகும். y is equal to 10 ஆகும். ஆனா இத நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஏன் தெரியுமா, நமக்கு என்ன கொடுத்திருக்கான், x, y நேச்சுரல் நம்பர்ஸ் less than 10 சொல்லிருக்கான்ல, அதனால நம்ம என்ன பண்ண மாட்டோம், இத எடுக்க மாட்டோம். x 7 எடுக்கலாம், பட் y என்ன வரக்கூடாது, 10 வரக்கூடாது. இது அலௌட். x is equal to 7 அலௌட். ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டோம், y 10 எடுக்க மாட்டோம். இத நம்ம எடுத்துக்க மாட்டோம். y is equal to 10 எடுத்துக்க மாட்டோம். this is not allowed. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ரோஸ்டர் ஃபார்ம் முதல்ல போட்டுக்கலாம். ரோஸ்டர் ஃபார்ம் என்ன சொல்லுது பாருங்க. what is ரோஸ்டர் ஃபார்ம், all possible pairs. இப்போ எழுதிடலாம். நீங்க என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா R2 வே இப்படி எழுதிடலாம். நம்ம ரோஸ்டர் ஃபார்ம்ல எப்படி எழுதிடலாம் பாருங்க. x 1 ஆ இருக்கும்போது y எவ்வளவு ஆயிடும் உங்களுக்கு, 4. அப்ப 1, 4, 1, 4. அப்புறம் 2, 5, 2, 5 பாருங்க. 1, 4, 2, 5, 3, 6, 4, 7 அப்படி எழுதிடலாம். சோ அடுத்தது 3, 6, 3, 6. அடுத்தது 4, 7, 4, 7. அடுத்தது 5, 8, 5, 8. அடுத்தது 6, 9. 7, 10 வராது. ஏன்னா 10 வந்து என்ன கிடையாது, நேச்சுரல் நம்பர் less than 10 கிடையாது. this is not allowed சொல்லிட்டேன். அப்ப நம்ம எதோட ஸ்டாப் பண்ணிக்கணும், 6, 9 ஓட ஸ்டாப் பண்ணிக்கணும். இது not allowed. ஓகேவா? அப்ப 6, 5, 8 அதுக்கு அப்புறம் 6, 9. சோ இதோட ஸ்டாப் பண்ணலாம். இதானது ரோஸ்டர் ஃபார்ம். இப்போ இது அப்படியே நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம ஆரோ டயகிராமும் ஈஸியா பண்ணிடலாம். ஏக்கான ஆன்சரும் பண்ணிடலாம். என்ன நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த செட் முதல்ல ரெடி பண்ணிக்கலாம். வாட் இஸ் இந்த x நேச்சுரல் நம்பர் less than 10 இல்ல, அது கேபிட்டல் Xங்கற செட்டா வச்சுக்கலாம். ஆர் கேபிட்டல் A அப்படிங்கற செட்டா கூட வச்சுக்கலாம். அது என்ன வரும், நீங்க 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ செட் ப்ரெஸ் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் bங்கிற செட் என்னது செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் பாருங்க yங்கிறது நேச்சுரல் நம்பர் லெஸ் தென் 10 தான் அதுவும் வந்து 1 2 3 4 5 6 7 8 9 அது வரைக்கும் தான் போடணும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இத வந்து ஆரோ டயகிராம் 1 mapped to 4 1 is mapped to 4 அடுத்து 2 is mapped to 5 2 வந்து 2 and 5 ஆரோ டயகிராம் ஆரோ வச்சு ஜாயின் பண்ணோம் 3 is 3 க்கும் 6 க்கும் ஒரு ஆரோ போடுங்க அடுத்து 4, 7 அவனுக்கு ஒரு ஆரோ போடுங்க அடுத்து 5, 8 அடுத்து 6, 9 சோ இதான் என்னது நமக்கு அந்த ரிலேஷனோட ஆரோ டயகிராம் இப்போ நம்ம என்ன போடணும் அடுத்து கிராஃப் போடணும் கிராஃப் ஷீட்ல நம்ம என்ன பண்ணோம் இந்த பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணிட்டோம்னா நம்ம வர்க் முடிஞ்சிடும் இந்த ப்ராப்ளத்தை பொறுத்து பார்த்துடலாமா இப்போ இதை அழிச்சுடுவோம் நம்ம சி அப்படியே வச்சுக்கலாம் நம்ம x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் போட்டு கிராஃப் ஷீட்ல நம்ம என்ன பண்ணோம் பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணோம் இப்போ x பாருங்க 1 2 3 4 5 6 வரைக்கும் போகுது சோ 1 2 3 4 5 6 சோ அப்ப இங்க எழுதலாம் 1 2 3 4 5 6 அப்ராக்ஸிமேட்டா தான் போறோம் அடுத்து y பாருங்க 4 5 6 7 8 9 வரைக்கும் போகுது 1 2 3 4 5 6 7 தேவைப்பட்டா நம்ம இதை கூட அழிச்சிக்கலாம் பொசிஷனை கூட அழிச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா எல்லாத்தையும் பண்ணிட்டோம் 7 ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 அப்புறம் அப்படி போவோம் அது இது y axis இது b இது வந்து a சரியா 1 2 3 எடுத்துக்கலாம் இப்போ நம்ம என்னெல்லாம் பண்ணோம் 1, 4 இங்க 1 இங்க 4 so 1, 4 அடுத்து 2 5 2, 5 அடுத்து 3 6 3, 6 3, 6 அடுத்து 4, 7 4, 7 அடுத்து 5, 8 5, 8 சோ நீங்க கிராஃப் ஷீட்ல கரெக்ட்டா பிளாட் பண்ணீங்கன்னா அழகா இருக்கும் அடுத்து 6, 9 6, 9 இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்ன வந்துரும்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி வரும் ஜாயின் பண்ண கூடாது நம்ம என்ன பண்ணோம் இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம என்னது கிராஃப் யார் இந்த ரிலேஷனோட கிராஃப் ஓகேவா ரைட் வித் தட் நம்ம என்ன பண்ணோம் அந்த ப்ராப்ளம் क्वेश्चन நம்பர் 4 ஓட ரெண்டு சப் டிவிஷனா போட்டோம் அடுத்த क्वेश्चन நம்பர் 5 ஓகேவா ஓகே இப்போ என்ன பண்ண போறோம் எக்சர்சைஸ் 1.2 ல क्वेश्चन நம்பர் 5 which is the last question அது வந்து ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான் அது என்ன ப்ராப்ளம்னா நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க எம்ப்ளாயிஸ் கொடுத்திருக்காங்க அதுல A1 A2 A3 A4 A5 இவெல்லாம் யாருன்னா அசிஸ்டன்ட்ஸ் அதுக்கு அப்புறம் C1 C2 C3 இவங்கலாம் யாருன்னா கிளர்க்ஸ் அப்படினு கொடுத்திருக்காங்க இவங்கலாம் மேனேஜர்ஸ் அப்புறம் இவங்க E1 M1 M2 M3 எல்லாம் மேனேஜர்ஸ் E1 E2 E3 எல்லாம் எக்ஸிகியூட்டிவ்ஸ் கொடுத்துட்டு இப்போ என்ன கொடுத்திருக்காங்க salary கொடுத்திருக்காங்க அசிஸ்டன்ட்ஸ்க்கெல்லாம் salary வந்து 10000 கிளர்க்ஸ்க்கெல்லாம் salary வந்து 25000 மேனேஜர்ஸ்க்கெல்லாம் salary வந்து 50000 எக்ஸிகியூட்டிவ்ஸ்க்கெல்லாம் salary 1 lakh அப்படி கொடுத்துட்டாங்க நமக்கு ரிலேஷன் என்ன நம்ம கொடுத்திருக்காங்க x is salary given to person இதான் ரிலேஷன் r is the relation x is salary given to person y x is salary given to person அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அதான் ரிலேஷன் அப்ப 10000 யாருக்கு salary பாருங்க அசிஸ்டன்ட்ஸ்க்கெல்லாம் 10000 salary அப்ப நீங்க என்ன பண்ணலாம் இந்த 10000 இந்த எல்லா அசிஸ்டன்ட்ஸ்க்கும் என்ன பண்ணலாம் மார்க் பண்ணி விட்டுறலாம்
5 பேருக்கு. அதுக்கப்புறமா 25,000 யாருக்கு சேலரி? கிளர்க்ஸ்க்கெல்லாம் மார்க் பண்ணி விட்டுலாம். எத்தனை கிளர்க்கு? 4 கிளர்க்கு. அடுத்தது 50,000 வந்து மேனேஜர்ஸ்க்கு. ஸோ அவங்களுக்கு மார்க் பண்ணி விட்டுலாம். 50,000 is salary given to managers. Why? கரெக்டா? இப்போ 1 lakh வந்து எக்ஸிக்யூட்டிவ்ஸ். அப்படியே மார்க் பண்ணு. ஸோ திஸ் இஸ் தி ரிலேஷன். இப்போ இதை நீங்கள் என்ன பண்ணலாம்? 10,000, A1, 10,000, A2, 10,000, A3, 10,000, A4, 10,000, A5 அப்படி எழுதலாம். அப்புறமா 25,000, C1, 25,000, C2, 25,000, C2, 25,000, C3, 25,000, C4 கிளர்க்ஸ் எல்லாம் எழுதலாம். அப்புறம் 50,000, M1, 50,000, M2, 50,000, M3 மேனேஜர்ஸ்க்கெல்லாம். அடுத்தது 100,000 or 1 lakh, E1, 1 lakh, E2 அப்படின்னு எழுதிட்டா அதான் உங்களுக்கு ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுதுறதா நீங்க என்ன பண்ணிக்கலாம்? இப்படி எழுதி விட்டுருங்க. நான் ஒன்னே ஒரு எழுதி காட்டுறேன். 10,000, A1 எத்தனை பேர் வருவா? 10,000, A5 வரைக்கும் வரும். அடுத்தது 25,000, கிளர்க். ஸோ 25,000, யார் வரைக்கும் வருவா? C4 வரைக்கும் வருவா. அடுத்தது 50,000, மேனேஜர்ஸ். ஸோ 50,000, மேனேஜர் 3, 3 மேனேஜர் வரைக்கும் வருவா. அடுத்தது 1 lakh, எக்ஸிக்யூட்டிவ் 1, அப்புறம் 1 lakh, எக்ஸிக்யூட்டிவ் 2. ஸோ இவங்க எல்லாம் வந்துருவாங்க. இதான் என்னது? ரிலேஷன் ஆர் ரோஸ்டர் ஃபார்ம்ல. சரிங்களா? மற்றதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். டாட் போட்ட இடத்துல நீங்கள் மிச்சத்தெல்லாம் வீட்டு ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதோட நம்ம என்ன பண்ணிட்டோம்? இந்த எக்ஸசைஸ் முடிச்சிட்டோம் 1.2. அடுத்த இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னன்னு பார்ப்போம். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.